துலாம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 2024 வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. பட் ஏன் நம்ம இப்போ ராசி பலன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அது கோச்சார கிரகங்கள் நமக்கு நிர்ணயம் பண்ணும். அப்படி பார்க்குற போது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அவரோட யாரெல்லாம் இருக்காங்கன்னா, செவ்வாய் இருக்காரு, புதன் இருக்காருங்க, சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா முதல்ல 3ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு போகிறார். அவரும் பூராடம் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முதல்ல இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. கையில் யாருடைய பணமாவது இருந்துக்கிட்டே இருக்கும். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் மாறுறாரு. அப்போ 10ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்னவாக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பயணங்கள் தேவையான மாத்திரம் ட்ராவல் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ஆனால் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபியூச்சரில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கார், உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஒரு காரியத்தில் எடுத்தோம் ஃபெயிலியர் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் பேக் அடிக்காதீங்க. எகன் அண்ட் எகன் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி தான். பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. ஃபர்தராக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லையும் மேலே படிங்க. அதற்கான சோர்ஸஸும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால கடன் வாங்கி லோன் வாங்கி அதெல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவெலாம் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த மாதம் ஆகும். அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய கல்வியும் ஓரளவுக்கு அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, அது எனி அதர் ரெப்யூட்டர் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காதீங்க. சாட்டிஸ்ஃபைடாக எந்த வேலையுமே பாருங்கள். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதோட உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி பகவான் அவருமே ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் 5ல் சனி இருக்கிறது உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இல்லை ஏற்கனவே லவ் அஃபேர் இருந்தால் லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். பிரேக்கப் ஆனால் ஒரு மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கணுங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. கமாடிட்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. இதிலெல்லாம் ஓரளவுக்கு மினிமம் லாபம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது.
நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். எல்லாமே உங்களுடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். தொண்டர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இதெல்லாமே 13ஆம் தேதிக்கு மேலே. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், 6ஆம் அதிபதி குரு 7ல், அவருமே ஜாதகத்தில் சுக்கிரன் 4ல் இருக்கார். பட் ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய சர்வீஸ் தளத்தில் ராகு இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். நான் முதலே சொன்னது மாதிரி வேலை இல்லாமல் இல்லை, வருமானம் இல்லாமல் இல்லை, சம்பாத்தியம் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் நீங்கள் இல்லாத மாதிரி இருக்க வேண்டிய காலம். எதுலேயுமே ஒரு பற்று இல்லாத காலங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்குது. அதனால் மேரிட்டல் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. இது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. அடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷனில் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அதையும் திருப்திகரமாக நீங்கள் பாருங்கள். பார்த்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா சுமாரான பலன் தான். ஸோ ரொம்ப நாளாக காதல் விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, மேரேஜ் நடக்கலை, அதுக்கான சோர்ஸஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரதில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்நிய பாஷையை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் நான் முதலே சொன்னது மாதிரி அத்தனையுமே வாங்குறதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறுறது, இடம் மாறுறது, ஊர் மாறுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. இந்த மாதம் தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். எல்லாமே யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் தளத்திலே ராகு இருக்கார். அவருமே புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வழக்குகளில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகள் விஷயத்தில் கவனம். எதிரிகளையும் நம்ம வெற்றி கொள்வது மாதிரியான ஒரு தோற்றம் அதுவுமே சுமாராக உங்களுக்கு இருக்குது. தேவை இருந்தாலொழியே இந்த மாதம் கடன் வாங்காதீங்க. இதெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாகவும் இந்த மாதம் நீங்கள் இருங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் படம் நினைக்கிறவங்க இந்த மாதம் பொறுமையாக நீங்கள் இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பட் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் ரொம்ப கவனம். யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதை திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் முக்கியம். இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ப்ரெஷர் இருந்தால் கூட நீங்கள் தான் உங்கள் மனநிலையை மாற்றணும். உங்களுடைய மனநிலையை எந்த அளவுக்கு மாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம்.
எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரையும் பைரவரையும் தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.